கேள்வி நல்ல கேள்வி. இந்த வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பீப்புள் when they post such things on the internet to unknown people? I am so picky what to say to whom and maybe convey to my best friend alone. Are they looking for validation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு மூணு விஷயங்கள் ரம்யா இதுல. இல்ல ஒரு நிமிஷம் அவங்க என்ன கேட்டாங்கன்றது எனக்கு தமிழ்ல கரெக்டா சொல்லுங்க. நான் கவனிக்கல. தமிழ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு பப்ளிக் ஃபோரம்ல யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இன்டர்நெட் மாதிரி இருக்கிற இதுல ஒரு ஒரு அவங்களுடைய கஷ்டங்களை போட்டுட்டு அவங்களுக்கு என்ன அதுல இருந்து அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இல்ல இது கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நீங்க அதான் லைஃப் ஸ்டைல்ல உங்க பர்சனல் நீங்க எப்படி பண்றீங்க போறீங்க, உங்களுக்கான நண்பர்கள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒரு சிலருக்கு ஆட்களே இருக்க மாட்டாங்க, அவங்களை ஈஸியா ஜட்ஜ் பண்ணி பேசுவாங்க. இப்போ இந்த மாதிரி பொதுத்தளத்தில் முகம் மறைச்சிக்கிட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் போடும்போது ஏகப்பட்ட பேர் அதுக்கு நக்கலும் இருக்குது, நையாண்டிகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலிடாலாம் இருக்கும். ஒரு அம்மா இதில் போட்டிருந்தாங்க, 12 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது, யோசிச்சு பாருங்க. இதை எதிர்விட்டு ஆண்டி கிட்ட நீங்கள் போய் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. ஒரு நிற்க வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு ஒரு எதிர்விட்டு ஆண்டி நின்று கேட்பாங்களா அந்த கதையை? ஆனால் சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தவங்களுடைய, இப்போ உதாரணத்துக்கு நாமளே பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், நாம் ஏகப்பட்ட விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். எவ்வளோ பேர் அதில் ஒரு பெரிய மாறுதலை இன்னைக்கு இந்த ஆடியோ அனுப்பிச்ச அந்த தோழி கூட மிகப்பெரிய மாறுதலை நான் உங்களுடைய வீடியோ மூலமாக நான் பார்த்துருக்கேன் ஜாக்கி. ரெகுலராக பார்த்துட்ருக்கேன். அதாவது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க சந்திக்கலான்னு சொல்லும்போது தமால் காணாமல் போனவங்க அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது நான் நிராகரிக்க ஆரம்பிச்சேன். அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் என்னன்னு சொல்லாமலே நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் என்னன்னு சொல்லாமலே நீங்கள் போகும்போது திரும்ப உங்களுக்கு வரும்போது எப்படி அதை நான் உங்களை ரிசீவ் பண்ணுறது நான். ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட்னு சொல்லிட்டேன். ஆனால் திரும்பவும் இப்போ அவங்க அந்த அதான் ரெகுலராக நான் திரும்ப பார்த்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு கூட ஒரு காஃபி சாப்பிடணும்னு சொல்கிறேன். அப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் எந்த நம்பிக்கையில் இந்த மாதிரி திரும்ப பேசி ஒரு ஆடியோ அனுப்பிச்சு அதே நம்பிக்கை தான் அங்கே.